ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்றைக்கி வணக்கம் சொல்லும்போது என்ன பூ வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இந்த பூ வாங்கினது ஒரு ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு கதையாக கூட எடுத்துக்கோங்க, எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இது கதையல்ல, நிஜம் அப்படின்னு கூட நான் சொல்ல முடியும் பெருமையாக. ஏன்னா இன்றைக்கு திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுற நன்னாள். திருக்கார்த்திகை நல்வாழ்த்துகள் அனைவருக்கும். இனியாஸ் டைரியோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நல்ல என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறீங்க. அதே சமயத்தில் வேல்யூபிள் கருத்துக்களையும் சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த பூவை நான் கையில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக திருக்கார்த்திகை தீபத்துக்கு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில், அதாவது பின்னாடி சைடு பஸ் ஸ்டாப் பின்னாடியே நிறைய பூக்கடைகள் இருக்கும். அந்த பூக்கடைகளில் பூ வாங்கணும்னு சொல்லிட்டு எதேச்சா போகிறேன். போகும்போது அகல் விளக்கு இருந்தது, அதை வாங்கணும். இன்றைக்கி கண்டிப்பாக புது விளக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருந்தது. சரி, ஃபஸ்ட்டு பூ வாங்கிட்டு வந்துடுவோம். உள்ள எவ்வளோ விலை இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நல்ல அதாவது மல்லிகைப்பூ, இந்த சம்பங்கி, சாமந்தி, அதுலேயே இந்த கலர் சாமந்தி எல்லாம் வச்சுருப்பாங்க, ரோசஸ் வச்சுருப்பாங்க, கனகாம்பரம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நினச்சிட்டு நான் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு வயசான அம்மா அவங்க இருந்தாங்க. அவங்க தான் இந்த பூ வச்சுருந்தாங்க. ஒரு கொடை, கீழே ஒரு விரிப்பு, அது மேலே 2 ரவுண்டாக இந்த கலர் பூச்செண்டும் சாமந்தி பூச்செண்டும் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வாடி தான் போயிருந்தது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய பூக்கடைகள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வச்சுருந்தாங்க. தண்ணியெல்லாம் தெளித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அம்மா நல்ல பூ பொட்டோட அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. ரோசஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. பெரிய கடை. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சாமந்தி பூக்களும் ரோசஸும் மல்லிகை பூக்களையும் அப்படியே போட்டு வச்சுருந்து வியாபாரத்துக்காக எல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஆனாலும் எனக்கு அந்த கடையிலெல்லாம் வாங்கிறதுக்கு பிடிக்கலை. ஏன்னா இந்த திருக்கார்த்திகை தீபத்தோட ஒரு உண்மையான பொருள் என்னென்னா, அதாவது ஒரு அரக்கனை, அந்த அரக்க குணத்தை மறைய வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா? இன்றைக்கி கூட காலையில் 4 மணிக்கு 4:15 போட்டிருப்பேன் ஒரு வீடியோ. பரணி தீபம் ஏற்றிருந்தாங்க. அந்த பரணி தீபம் சாந்தமான மனசையும், இந்த உலகத்தில் வாழ்கிற உயிர்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிற மனசாந்தியோட அந்த மனப்பக்குவத்தோடு வாழணும் அப்படிங்கிறது தான் திருக்கார்த்திகை தீபத்தோட அந்த அண்ணாமலையார் கோயிலில் மகா தீபம் ஏற்றுறாங்க இல்லையா? அதனுடைய உண்மையான பொருள் அதுதான். இந்த உலகத்தில் மனசு சாந்தியோட மற்ற மனிதர்களையும் குளிர வச்சு நம்மளும் அந்த தீபம் எரியறது அதுக்கு தான். மற்றவங்களுடைய மனதை குளிர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோட பொருள். இது படிச்சியும் நல்ல, அதாவது புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நல்ல அறிவோடு இருக்கும். அந்த அம்மாக்கிட்ட யாருமே வாங்கலை. மற்ற கடையிலெல்லாம் எல்லாருமே வாங்கிட்டுருக்காங்க. சரி, இது கொஞ்சம் பாருங்கள், இது கொஞ்சம் வாடி தான் இருக்குது. நான் வீடியோவில் கொஞ்சம் அழகாக தெரியுது. இந்த பூ பாருங்கள், வாடி இருக்குது. இருந்தாலுமே சுவாமி இதில் எதுவும் கோச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம மனசார அவங்கள மனசு குளிர வச்சு போடுறது இந்த புஷ்பமெல்லாம் தெய்வத்துக்கு மனசு திருப்தியாக இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு உயிரை நம்ம மனசு சாந்தி அடைய வச்சோம், மன பக்குவத்தோட, அதாவது படிப்பு அந்த அறிவோட அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி இந்த பூவை மனசார ஏற்றுக்கும் அப்படிங்கிற முழு மனசோட 100% மனசோட நான் இதை வாங்கினேன். அந்த மாதிரி நீங்கள் எதனா பூக்கடைக்கு போனீங்கன்னா, இப்போல்லாம் நிறைய பிஸ்னஸ் மைண்ட் ஆகிடுச்சு. எல்லாமே ஒரு செயற்கைத்தனமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த அம்மா அந்த காலத்துலலாம் ரொம்ப இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வேறு வழி தெரியல, எப்படின்ற ஐடியாவும் தெரியல. அவங்க இந்த கொஞ்சம் வெயில் காயுது இங்கே திருப்பத்தூரில், அந்த எதிர்வெயிலில் தாங்க முடியாமல் ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை.
இந்த பூக்கள் மீது தெளித்து அதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணுங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது எனர்ஜி கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சாப்பிட்டீங்களாமே இதை வாங்கிட்டு 100 ரூபாய் இது மனசார வாங்கினேன். சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வாங்கிட்டு சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. எங்கே சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்ருப்பாங்கன்னு ஒரு யோசனை வேறு வந்தது. அவங்க சாப்பிட்லன்னா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க, உண்மையே சொன்னாங்க. எங்கே வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது, இருந்தாலும் என்ன சாப்பிட்டாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். பஸ் ஸ்டாப் எதிர்க்க தான் அம்மா உணவகம் இருக்கும், அங்கே தான்மா இது தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது 100% எனக்கு நம்பிக்கை கொடுத்தது. 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அந்த சாப்பாடு, எனக்கு தெரியல. அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் தண்ணி கூட கொஞ்சமாக குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அது. ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை ஒரு சுவாமிக்கு படைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த இந்த பூ எனக்கு நிறைவாக இருந்தது. இந்த பூவை சுவாமிக்கு படைச்சி நான் இந்த திருக்கார்த்திகை தீபத்தை ரொம்ப நல்லா கொண்டாட போகிறேன். அது என் மனசுக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியணும். யாருன்னா இந்த மாதிரி இருந்தாங்கன்னா, அதாவது இந்த செயற்கையான உலகத்தில், படோடபமான உலகத்தில் எதனா ஒரு செயற்கையாக எதனா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தால் தான் வாங்குகிறோம் இல்லைங்களா? அப்படியே கவர்ற மாதிரி, நம்மளை கவர்ற மாதிரி இருந்தால் தான் வாங்குகிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி உண்மையாக உழைக்கிறவங்க கிட்ட எதுனாலும் வாங்குங்க. பூ மட்டும் இல்லை, சுவாமிக்கு படைக்கிறது எதுனாலும் வாங்குங்க. நம்ம மனசுக்கும் திருப்தி, இந்த உலகமும் நல்லாயிருக்கும். இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் அதனுடைய தாக்கங்கள்லாம் நம்ம இந்தியாவில் குறைஞ்சி நம்ம இந்தியாவோட பண்பாடும் நம்ம இந்தியாவுடைய உண்மைத்தன்மையும் மீண்டும் நிரூபிக்கப்படும். இந்தியா மெளிரும் அப்படிங்கிறதுல எனக்கு நல்ல தீராத நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பூ வாங்குற மாதிரியான சின்ன விஷயங்களை கூட யோசனை பண்ணி வாங்கி சந்தோஷமாக இந்த திருவிழாக்களை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு தடவை திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.